டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ஏரியா குற்றாலம், தென்காசி இந்த ஏரியாக்களை மலையை ஒட்டி இருக்கிறதுனால சாரல் ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. செம மழை இப்போ பெஞ்சிட்டு இருக்குது. அடிக்கிற தென்றல் காற்றுக்கும் அந்த சாரலுக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோமா இல்லை ஊட்டியில் இருக்கிறோமான்னு நமக்கே யோசிக்கிற அளவுக்கு பயங்கர கிளைமேட் சூப்பராக இருக்குது. சரி, இன்னைக்கு இந்த மழை நேரத்தில் என்ன செய்யலான்னு யோசிச்சப்போ தான் நம்ம மனசுக்குள்ளே உதிச்சது சாம்பார் போண்டா. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இந்த சாம்பார் போண்டாவை ஈஸியாக எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு சேனல் என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் போண்டா தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு பெரிய பவுல் ஒன்று எடுத்திருக்கோம், மிக்சிங் பவுல். இதுல தேவையான பொருட்களை நம்ம சேர்க்க போறோம். இப்போ இந்த பவுல்ல வந்து ஒரு 50 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கோம். நல்லா பொடுசா வெட்டி வச்சிருக்கோம். நல்லா பொடுசா வெட்டி கழுவி வச்சிருக்கோம். அந்த பீன்ஸை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 100 உருளைக்கிழங்கு இருக்கும். 100 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா நீட்ட வாக்கில் சீவி தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அது கொஞ்சம் நல்லா விரப்பாயிரும். தண்ணியில் போட்டு கழுவினோடனே அந்த உருளைக்கிழங்கு நல்லா விரப்பாயிரும். அதையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் 100 கிராமு. அதையும் நம்ம இது உள்ளே சேர்த்துடலாம். பீட்ரூட்டு ஒரு 100 கிராம் அதே மாதிரி தான் நம்ம தொலியெல்லாம் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கோம். துருவுனது நல்லா இந்த மாதிரி டெம்பராக இருக்கணும், கொஞ்சம் நீளமாக இருக்கணும். அதே மாதிரி துருவிட்டு லேசாக கழுவிட்டோம்னா தான் அந்த கலர் வந்து நமக்கு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகாது. அதனால் லேசாக ஒரு தடவை அலசிட்டு சேர்த்துடலாம். இது ஒரு 100 கிராமு. இப்போ கேரட்டு ஒரு 100 கிராம் எடுத்து அதே மாதிரி தான் நல்லா துருவிட்டு கழுவி வச்சுருக்கோம். அது ஒரு 100 கிராம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம முட்டைக்கோசு ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா இந்த மாதிரி அந்த துருவுறதுல தான் வச்சு நல்லா துருவி வச்சுருக்கோம். நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் 150 கிராம். இதில் வந்து நமக்கு முட்டைக்கோசோட அளவு தான் கொஞ்சம் கூட இருக்கும் சாம்பார் போண்டாவில். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம் பொடுசா, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 15 கிராம் எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா நச்சு வச்சுருக்கோம். நச்சு வச்சுருக்கதை இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு 6 பல்லு பூண்டு நல்லா தொலியை நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி 1-2 நச்சு வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பெரிய பல்லு பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு. மீடியம் சைஸ் பல்லாரி 2 பல்லாரி எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கு, அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா உதுத்துட்டு சேர்த்துக்கங்க உதிரியாக. 1 டீஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூனு சின்ன சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இப்போ நம்ம சாம்பார் போண்டாவுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறோம். சாம்பார் பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூனு சாம்பார் பொடி. உங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அரைச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினா பாக்கெட் மசாலாவாக இருந்தாலும் சரி, சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூனு உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூளுப்பு, அதை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. மல்லியில் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் நிறையா வெட்டிக்குவாங்க, நல்லா பொடுசாக வெட்டிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை அதே மாதிரி ஒரு 4 கொத்து எடுத்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா சாரல் பெய்யுது. இப்போ வந்து சீசன், இப்போ வந்து முன்னக்கூடிய ஆரம்பிச்சிச்சானு தெரில. நேற்றுலேருந்து நல்ல ஒரு சாரல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. சொட்ட நல்லா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி சொட்ட மழை பெய்யும் போது இந்த மாதிரி ஒரு சாம்பார் போண்டா நம்ம வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. அந்த காய்கறி, அந்த மசாலு எல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுத்துருங்க. நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம தனியாக ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ஊறி வரட்டும். இப்போ நம்ம சாம்பார் போண்டா செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அந்த மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை கைவசம் வச்சுக்கோங்க. கைவசம் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பெரிய கிண்ணத்தில் ஒரு 200 கிராம் வந்து கடலை மாவு, தனிக்கடலை மாவு 200 கிராம் சேர்த்துருங்க. ஒரு 200 கிராம் மைதா மாவு, அதையும் உள்ளே சேர்த்துருங்க. ஒரு 100 கிராம் அரிசி மாவு, தனி அரிசி மாவு, சாதாரண மாவு, வறுக்காத மாவு தான், பாக்கெட் மாவு தான், 100 கிராம் சேர்த்துருக்கோம். இப்போ மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு. இப்போ இந்த மாவோட சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடரு 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. சோடாப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மாவில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ மாவை கலந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், நம்ம பொரிக்கிறது வச்சுக்கக்கூடிய எந்த எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், நெய் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து அப்படியே எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா அந்த மாதிரி நசுக்கி பிசைஞ்சு கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த போண்டா வந்து சாஃப்டாக வரும், நல்லா சைனிங்காக வரும், சாஃப்டாக வரும், டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ எல்லா மாவுலேயும் நல்லா எண்ணெய் சேர்ற மாதிரி பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா மாவை கலந்து வச்சாச்சு. அப்படியேவும் நம்ம ஏற்கனவேவும் இங்கே காய்கறி
சாம்பார் பொடி போட்டு காய்கறிலாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை ஒரு தடவை நல்லா உலச்சி விட்ருங்க. இப்போ நல்லா அந்த உப்பெல்லாம் போட்ட உடனே அந்த காய்கறியெல்லாம் நல்லா அப்படியே சுருங்கி வந்துடும். நல்லா சுருங்கி வந்த உடனே ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிசைஞ்சிக்கிடலாம். இப்போ நான் பாதி அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம பாதி மாவை போட்டு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு கொடுத்துட்டு மீதம் இருக்கிற மாவையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இப்போ ஒரு 200 ml தண்ணி நான் சேர்க்குறேன். ஏன்னா அந்த மாவோட பக்கத்துக்கு தக்க நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 200 ml சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 100 ml சேர்க்குறேன். அதாவது தேவைக்கு தக்கன தான் பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து ஒரு 300 ml தேவைப்பட்டிருக்கு. 300 ml தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி எடுத்து போடுற பக்குவம். இப்படி எடுத்தோம் அப்படின்னா அப்படி போண்டா இப்படி எடுத்து வலிக்கிறோம்னா அப்படியே எடுத்து இப்படி எண்ணெயில் போடுற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து எப்படி இந்த போண்டாவை போட்டு எடுக்கலாம், சாம்பார் போண்டாவை போட்டு எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். சாம்பார் போண்டாவுக்கு நமக்கு வந்து எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு, மாவு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடும். நல்லா சூடானோடனே அப்புறம் மீடியமான ஹீட்டை அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம போண்டா எடுத்து போட்டுக்கலாம். லேசாக தண்ணியை முக்கிட்டு உதறிக்கங்க. உதறிட்டு அப்படியே நம்ம அப்படி மாவை கொஞ்சமாக எடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 5 விரல்ட்டு அப்படி எடுத்து அப்படி லேசாக அந்த ஒரு ஓரமாக ஒரு அமுக்கி அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்படியே மெதுவாக கொண்டு வாங்க. அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க. அவ்வளோதான். இது நீங்கள் வந்து சைஸாக தான் போடணும்லாம் கிடையாது. அப்படி எடுக்கிறோம், என்ன சைஸில் வருதோ அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க. அவ்வளோதான். இதே போல் நம்ம தேவை தக்கன எடுத்து என்ன சைஸ் வேணுமோ அந்த தக்கன எடுத்து உள்ள எண்ணெயில் இறக்கிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் நமக்கு அப்படியே லேசாக சலசலப்பு குறைஞ்சி வந்துடும். குறைஞ்சி வந்தோடனே அப்படி லேசாக கம்பிட்ட புரட்டி விட்டுக்கலாம். குச்சி மாதிரி இருந்தால் குச்சிட்டையும் புரட்டி விடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் உருண்டு தான் வரும். லேசாக மட்டும் நம்ம அப்படியே அந்த அடிப்பகுதி வந்த உடனே அந்த மேல் பகுதியை அப்படி திருப்பி விட்டுறலாம். இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை திருப்பி விட்டு கொஞ்சம் சலசலப்பு நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி போட்டு அப்படியே சுற்றி விடுங்க. எண்ணெயில் எல்லாத்தையும் இப்படி நல்லா சுற்றி விடுங்க. எல்லாம் ஒன்று போல் வெந்து வரட்டும். இப்போ நம்ம வடை போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம அது கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் மெதுவாக வேக வச்சு எடுக்கணும். அதனால் இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக. இது அப்படியே தனியாக எடுத்துடலாம். அப்படியே உள்ளுக்கு நல்லா வெந்து சாப்பிட்டா அந்த மாவெல்லாம் நல்லா அருமையாக வெந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே சாரல் பெஞ்சிட்டே இருக்குது. போண்டா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பிக்கிறோம். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டீ கடை கிச்சன் நம்ம சாம்பார் போண்டா வீடியோவை பாருங்கள். அருமையாக இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.